இன்னைக்கு நம்ம இன்ட்ராக்ஷன் சீரீஸ்ல பார்க்க போறது அசிட்ரோம் அண்ட் ஆன்டிபயோட்டிக் இன்ட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் அசிட்ரோம்னா என்ன? அது வந்து ஒரு ஆன்டிகோவாகுலன்ட் ட்ரக். நமக்கு நல்லா தெரியும், நம்ம பாடியில் சின்னதாக ஒரு கட்டோ இல்லை ஊண்டோ வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ப்ளீடிங் ஆகும், பிளட் வரும். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே நேச்சுரலாக நம்மளுடைய ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும். அது நம்ம பாடியில் நேச்சுரல் நடக்கிற ப்ராசஸ். இப்போது ஆன்டிகோவாகுலன்ஸ் ட்ரக் என்ன பண்ணுன்னா, இந்த பிளட்டோடைய பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகிற தன்மையை குறைக்கிறது தான் இந்த கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸ். இதை தான் நம்ம ஆன்டிகோவாகுலன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸில் தான் வந்து அசிட்ரோமும் வருது. ஸோ ஆன்டிகோவாகுலன்ஸ் பேரண்ட்ரல், அதாவது ஐவிலையும் கொடுக்கலாம், ஓரலையும் கொடுக்கலாம். ஓரலில் கௌமேரின் டெரிவேட்டிவ்ல வரதான் இந்த நிக்கோலமோன். நிக்கோலமோன் அப்படிங்கிறது வந்து அதோடைய ஜெனரிக் நேம். நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற பிராண்ட் நேம் தான் அசிட்ரோம். இது யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கனால இந்த ஸ்லைட் ஃபுல்லாக நான் இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு பார்ப்போம். இது வந்து வைட்டமின் கே ஆன்டகோனிஸ்ட். அதாவது நம்ம பாடியில் விட்டமின் கே தான் பிளட் கிளாட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் பிளே பண்ணதுனால அந்த என்சைமை இன்ஹிபிட் பண்ணுறதா அதோடைய வேலை. இந்தியன் மார்க்கெட்டில் அவைலபிள் டோஸ் வந்து 0.5, 1, 2, 3 and 4 mg. பிளட் எங்கெல்லாம் கிளாட் ஆகி சீரியஸ் இல்னஸஸ் வருமோ அந்த இடத்துல தான் இந்த அசிட்ரோமோட ஆக்ஷன் இருக்கு. ஸ்ட்ரோக்ல என்ன ஆகும்? இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்ல பிரெயின்ல போக வேண்டிய பிளட் வெசல்ல ஒரு பிளட் கிளாட்னால வருது. டிவிடினா காலில் போக வேண்டிய ரத்த ஓட்டம் இருக்கிற இடத்துல பிளட் கிளாட் ஆகுறது. பல்மனரி எம்பாலிசம் பேர்லேயே தெரியுது, லங் ஏர்வேல அந்த பிளட் சப்ளைல நடக்கக்கூடிய பிளட் கிளாட்னால. ஸோ எங்கெல்லாம் பிளட் கிளாட்னால டிசீஸ் வருதோ அந்த இடத்துல இந்த ஆன்டிகோவாகுலண்ட்டுக்கு ஒர்க் இருக்கு. மானிட்டரிங் பேராமீட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இன்ட்ராக்ஷன் சீரீஸில் இந்த பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்வென்ஷனில் ஒழுங்காக கவனிங்க. ப்ரோத்ராம்பின் டைமும் ஐஎன்ஆரும் தான் இம்பார்ட்டண்ட்டான பேராமீட்டர் ஃபார் ஆன்டிகோவாகுலண்ட், அதாவது அசிட்ரோமுக்கு. ப்ரோத்ராம்பின் டைம்னா என்ன? டைம் டேக்கன் ஃபார் த பிளட் டு கிளாட். நார்மல் வேல்யூ 11 to 13.5 செகண்ட்ஸில் பிளட் கிளாட் ஆகணும். ஐஎன்ஆர் எதுக்கு? ஐஎன்ஆருங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட், அதாவது நிறைய லேப்ல நம்ம டெஸ்ட் எடுப்போம் இல்லையா? ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுற ஒரு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அது. இப்போ அசிட்ரோம், அதாவது ஒரு ஆன்டிகோவாகுலண்ட்டும் ஒரு ஆன்டிபயோட்டிக் சேர்த்து கொடுத்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னா ஐஎன்ஆர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஓவராலாக சொல்லிட்டோம் ஐஎன்ஆர் வேல்யூ இம்ப்ரூவ் ஆகணும். ஆனால் ஒவ்வொரு ஆன்டிபயோட்டிக்கும் ஒவ்வொரு மெக்கானிசம் மூலியமா அந்த ஐஎன்ஆர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ என்னென்ன ட்ரக்ஸ் என்னென்ன விதத்தில் ஐஎன்ஆர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்மிங் டு குயினலோன்ஸ். குயினலோன்ஸ்லேயே நம்ம இப்போ மென்ஷன் பண்ண இந்த 4 குயினலோன் ட்ரக்ஸும் அசிட்ரோமையும் சேர்த்து கொடுத்தா என்ன பண்ணும்? அசிட்ரோமோடைய ஆக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். எப்படி? நம்ம பாடியில் இருக்க கட் பாக்டீரியாவை வைட்டமின் கே அப்சர்வ் பண்ணாமல் குறைக்கும். அப்சர்வ் பண்ணுற அளவை குறைச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? ஆன்டிகோவாகுலண்ட் எஃபெக்ட் அதிகமாகிடும், ஐஎன்ஆர் வேல்யூ இம்ப்ரூவ் ஆகும். இதே குயினலோன்ஸில் நார்ஃப்ளாக்சசினும் சிப்ரோஃப்ளாக்சசினும் வேற மாதிரி வேலை செய்யும். அதாவது என்சைம் இன்ஹிபிஷன் பண்ணும். இப்போ இந்த ஹெப்பாட்டிக் என்சைம் இருக்கு பாரு, CYP1A2, அதோடைய மெக்கானிசமை அஃபெக்ட் பண்ணி அசிட்ரோமோடைய எஃபெக்டை இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ பெனிசிலின் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் எப்படி வேலை பண்ணும்? இதோட வேல்யூ ஐஎன்ஆர் வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணதான், பட் ஒன்னொன்னும் ஒரு மெக்கானிசம்ல பண்ணுது. அமாக்சிசிலின் வந்து என்ன பண்ணும்னா, அமாக்சிசிலினும் அசிட்ரோமும் சேர்த்து கொடுத்தா வைட்டமின் கே ஆன்டகோனிஸ்டோட எஃபெக்டை அதிகப்படுத்தி விட்டுடும். அது வந்து ஆன்டகோனிசம்னு சொல்லலாம். பைப்பராசிலின் என்ன பண்ணும்? பிளேட்லெட்லாம் ஒன்று கூடுறது, அக்ரிகேஷனா பிளேட்லெட்லாம் ஒன்று கூடி பிளேட்லெட் பிளக் ஃபார்ம் ஆகும் தெரியுமா, கிளாட்டிங்க்கு, அதை தடுத்துரும். ஆம்பிசிலின் அதே போல அந்த கட் பாக்டீரியாவை வைட்டமின் கே அப்சர்வ் பண்ண ப்ரிவென்ட் பண்ணும். இந்த இன்ட்ராக்ஷனை தடுக்க முடியுமா? தடுக்கணும்னா எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ ஒரு பேஷண்ட் அட்மிஷன்ல இருக்காங்க, இப்போ டிவிடி ஸ்ட்ரோக்குன்னு வந்தவங்களுக்கு ஆன்டிகோவாகுலண்ட்டும் கொடுக்கணும். ஒரு பேஷண்ட் அட்மிஷன்ல இருந்தால் ஹாஸ்பிட்டல் அக்வைர்ட் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும், அப்போ ஆன்டிபயோட்டிக்கும் சேர்த்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த இன்ட்ராக்ஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஒரு பேஷண்ட்டோடைய கண்டிஷனை பொறுத்து இந்த இன்ட்ராக்ஷனை வந்து அலோவ் பண்ணலாம், பட் அதுக்கு ஒரு க்ளோஸ் மானிட்டரிங் தேவை. இப்போ இந்த மானிட்டரிங் பேராமீட்டர் இங்கே யூஸ் ஆகுது. ஐஎன்ஆர் வேல்யூ இஸ் கோயிங் டு பி தி கேம் சேஞ்சர் இன் திஸ் இன்ட்ராக்ஷன் சீரீஸ். ஸோ ஐஎன்ஆரோடைய வேல்யூவை less than 3 மெயின்டைன் பண்ணால் we can do co-administration of azithromycin and antibiotics. ஆனால் if suppose இந்த ஐஎன்ஆர் வேல்யூ 5 to 6 வந்துருச்சுன்னா we have to stop azithrome and start vitamin K IV for 3 days. இப்போ வந்து டோசேஜ் ஒன்று குறைக்கணும் இல்லை வித்ட்ரா பண்ணணும், ஐஎன்ஆர் வேல்யூ 5 to 6.